வணக்கம் மக்களே, எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் வந்து நம்ம எஸ்கே வந்து புது என்ட்ரி கொடுத்தாரு. எஸ்கேவை பாராட்டியும் ஒரு சில பேர், எஸ்கேவை அடிச்சும் ஒரு சில பேர், ஏஆர் முருகதாஸை பிரேஸ் பண்ணி ஒரு சில பேர், இன்னும் நம்ம சாயா பேக்கர் போட்டு அடியேன்னு அடிச்சுன்னு இருக்காங்க, லீவ் விடாம அடிச்சுன்னு இருக்காங்க. சாயா பேக்கர்ல கொஞ்சம் சொல்லி நிறைய ரீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க நம்ம பசங்க. அதுல இருக்க ஒரு சில நல்ல ரீல்ஸ் எல்லாம் வந்து பிக் பண்ணி எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ. இங்கதான் தெரியல. சாரி வேற லெவல்ரா. பாத்துறீங்களா? இடியும் மின்னலும் தான். கரெக்ட் தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டைரக்டர் வந்து சூப்பராக பண்ணுறாருன்னா நீங்கள் வேறு லெவலில் பாராட்டுறீங்க. இதே டேரக்டர் சொதப்போனால் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரீல். அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன நடக்கும்னு எல்லா நாட்டும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு என்ன தேவைப்படல, அது தேவைப்படாது. நானும் இதே மாதிரி தாங்க ஃபீல் பண்ணேன். அந்த இன்ட்ரோவை பார்த்தோன்னே எஸ்கேக்கு தான் மாசா தராங்கன்னு பார்த்தா என்னடி இது? ஆக்சுவலி இந்த சைடு பார்த்தா தம்பி அப்படி ஓரமா வந்துட்டு போப்பான்னு சொல்லி இன்ட்ரோ முடிச்சிட்டாங்க. சத்தியமா நான் அது வந்து எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு இன்ட்ரோல. Mass scene. Song intro. நீங்களும் அதே மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆனீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே எஸ்கே சப்போர்ட்டோட ஏட்டஸ் தான் நிறைய பேர் இருப்பீங்க. அடுத்த ரீல்ஸ். ஆம் கரெக்டு தாங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தங்கப்பூவே சாங் வைரல் ஆகும்போது இப்போ மறுபடியும் கொண்டு வந்து இதை வந்து காசு கொடுத்து மறுபடியும் கிரியேட்டர்ஸை வந்து போட வைக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடுத்து அதே ரியாக்ஷன் இன்னொரு வீடியோ. அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருக்கனால அந்த ஃபுல் பாட்டும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? காசு கொடுக்குறாங்க ஒரேடியா நக்குறீங்களே ஏன்? அடுத்து லோக்கி தான் தமிழ் சினிமாவோட கம்பேக் தருவார்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்தில் நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட்டை கொடுத்து, எதிர்பாராத ஒரு ஹிட்டை கொடுத்து எல்லா பேரும் வந்து ஏஆர் முருகதாஸை பற்றி பேச வச்சுட்டாங்க. ஏஆர் முருகதாஸ்க்கும் இந்த கம்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டுச்சு. ஸோ ஏஆர் முருகதாஸ் கம்பேக் வந்து தமிழ் சினிமாவோட கம்பேக்னு வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் ஆடியன்ஸ், why Kollywood not doing like Loka? ஒரு கரெக்டான விஷயம். பெருசா பிரேஸ் பண்ற ஒரு படமா அந்த வருஷம் அமையல, ஒரு டீசென்டான படமா மட்டும்தான் அமைஞ்சிச்சு. நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. இந்த அளவுக்கு நீங்க பிரேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கா அளவுக்கு ஒரு 3 நாள் சூப்பர் ஹீரோ வந்து நம்ம எஸ்கேவே வந்து கொடுத்துருப்பாரு. இதே மலையாள படத்தை தேட்டர் போய் பாக்குறீங்க, தமிழ் படத்தை வந்து ஓடிடியில் வந்தப்பவும் பாக்குறீங்க. அதான் பிரச்சனையே. உங்களை வச்சுக்கிட்டு படம் எடுத்து என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. அடுத்த மீம். லோகா பட்ஜெட் 33 crores, லோகேஷ் salary 50 crores, ஸ்கேம் 2025. பயங்கரமான ஆள் தான் நீங்கள். ரொம்ப பெரிய ஸ்கேமை கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறது? அவார்டு கொடுக்க சொல்கிறீங்களா? நான் என் லஸ்ட்டு பேசுகிறேன். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அவார்டு கொடுக்க சொல்கிறீங்க. இவரோட சம்பளம் என்ன? இவருக்கு இருக்க ஹைப்புக்கேற்ற சம்பளம் தான். இவர் வந்து எனக்கு 50 கோடி கொடுத்தா தான் படம் பண்ணுவேன், அது கீழே கொடுத்தா படம் பண்ண மாட்டேன்னு எப்படி சொன்னாயும்? கூலி வந்து மദ്രാസിயோட ஒரு நல்ல படம் தான். ஆனால் மദ്രാസ് ஹிட்டு கொடுத்துட்டு கூலியை ஃப்ளாப் கொடுத்தது யார் மேலே தப்பு? ஆடியன்ஸ் மேலே தப்பா, லோகேஷ் மேலே தப்பா? கூலி நல்ல படம் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எப்படி ஸ்கேமில் வந்து சேரும்? எனக்கு புரியல. சரி, அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். இதுவும் அதே இன்னொரு தற்கொலை தான். லோகா மூவி பட்ஜெட் 30 crores, லோகி சேலரி 50 crores. மறுபடியும் அதான் சொல்கிறேன், ஒருத்தவங்களோட சேலரியை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவரோட ஒர்க்கு, அவரோட டிமாண்டு, ஓகேவா? அதுதான் இங்கே பேசுமே தவிர மற்ற எந்த விஷயமும் பேசாது. நம்ம வந்து அவங்களோட சேலரியை பற்றி பேசுறதே ரொம்ப தப்பான விஷயமா நான் பார்க்குறேன்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோலிவுட் ஃபேன்ஸ் ரைட்டிங் 5 pages essay why தமிழ் சினிமா டஸ் நாட் மேக் அ லைக் லோகா. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால தான் இந்த மாவீரன்ற ஒரு படமே வந்து இப்போ இருக்க மக்களுக்கு தெரியுது. இல்லைன்னா லோக்கா பார்த்தீங்களா, லாக்கா பார்த்தீங்களான்னு சொல்லி தான் பேசின்னு இருக்கானுங்க இவனுங்க. எனக்கு இவங்களை பார்த்தாலே இரிட்டேட் மயிர் ஆகுது, புரியுதுங்களா? நம்ம ஊரில் படம் இருக்கா தெரியாது, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதர் இண்டஸ்ட்ரியை ஃபேஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு 50-40 ஒரு டீசன்ட் மார்க் எடுக்கிறான், அவனோட ஒர்க்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். ஆனால் அதை நம்ம பாராட்ட மாட்டோம். பக்கத்து வீட்டு பையன் வந்து 90 மார்க் எடுத்துட்டான்னு சொல்லி 90 மார்க் எடுத்திருக்கான்டான்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த 60 மார்க் எடுத்த பையனை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணால் அவன் 100 மார்க் எடுப்பான்ற விஷயம் நம்ம புத்தி கெட்டாது. தற்கூரி புத்திகள் அப்படி தான் இருக்கும். ஸோ பாராட்டுற சில பேருக்கு வந்து தேங்க்ஸை சொல்லிட்டு நம்ம அடுத்த ரீல்ஸுக்கு போகலாம். நான் நினச்ச மாதிரி பண்ணலை. சரி, நீ என்ன நினச்ச? இல்லைங்க, நீங்கள் கேட்குற பாயிண்ட்டு, கேட்குற விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான். பட் ரொம்ப ஒரு கேவலமான படமாக இருந்திருந்தால் நீங்கள் இவ்வளோ விஷயம் கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்குது, நான் கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் ஒரு ஆவரேஜான படம் தான், ஓகே தான். ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் போய் நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆனீங்க. ஆனால் எதிர்பார்க்காம போன நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்காங்க. ஸோ இது இங்கே இருக்க ஆங்கிளை பொறுத்து தான் அந்த மீம் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் வந்து சொல்ல முடியும். இப்போ அடுத்த ரீல பார்ப்போம். ஊரில் கூட எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற வேலைக்காரன். இதை வந்து நீங்கள் காத்தாடி எபிசோட் போட்டாங்கல்ல, அந்த இதில் போட்டிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். முடிஞ்சால் அதை நான் எடிட் பண்ணி போடுறேன். பொருள் பிடிக்க தெரிஞ்சவங்களாம் ஊரில் தௌலத்தா சுத்தத்தை பார்க்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேட்குறத இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அடுத்த ரீல்ஸ். எவ்ரி ஒன் என்ஜாயிங் திஸ். இஃப் திஸ் காய் கொலாப் அகெயின் ரீ ரிலீஸ் திஸ் பேங்கர். எதுக்கு மறுபடியும் பிடிச்சி உள்ள போகணும், மறுபடியும் அது கேஸ் ஆகணும், மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும். நல்லா ஆசைடா உங்களுக்கு. ஏன்டா சிம்பு மேலே அனிருத் மேலே காண்டில் இருக்கவங்க ஒரு சாயபேக்க டீம்னு நினைக்கிறேன். அந்த வேலையை பார்த்து விட்டுட்டு என்ன தேடுறாங்க. அடுத்தது மதராசி ஹீரோ காப்பாத்திடுவாரு, அப்புறம் எல்லாம் நல்லது நடந்துரும். அதானே அவரை பிடிச்சி ஜெயில வச்சிருவாங்க. அவன் ஷூட் பண்ணிட்டாங்களா, சூப்பர், அவ்வளவுதானே. என்ன புதுசா என்ன இருக்கு? மலையாளம் சினிமாஸ்ல அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அந்த படம். என்னங்க படம் எடுக்கிறீங்க, சும்மா இதே காட்டினதே. இந்த வில்லன் செத்துட்டாரா, அவ்வளவுதான். ஹீரோ ஜெயிச்சிட்டார், அவ்வளவுதான். படம் முடிச்சு கிளம்புங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, மலையாள சினிமாக்கு ஈக்குவலாக இருக்க படத்தை வந்து பாராட்ட மாட்டீங்க. இந்த மாதிரி மாஸ் மசாலா படங்களை வந்து நீங்கள் பெருசாக தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்கன்னா மாஸ் மசாலா படங்கள் தான் வரும். நீங்கள் இங்கே இருக்க நல்ல கண்டென்ட் ஆதரிச்சா நல்ல கண்டென்ட் வரப்போகுது. நீங்கள் எதை ஆதரிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே படம் பண்ணுவாங்க. இவங்க என்ன நஷ்டத்துக்காக படம் பண்ண சொல்கிறீங்க? லோக்கா படத்தை பார்க்குறீங்க, மாவீரனை பார்க்க மாட்டேங்கிறீங்க. நல்ல யதார்த்தமான ஒரு கதை 3 BHK தமிழில் படம் எடுத்தால் அது நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து எந்த நல்ல கண்டென்ட்டும் ஆதரிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட் எடுத்து ப்ரொடியூசர் லாஸ்ட் ஆகினே இருக்கணும், நஷ்டம் ஆகினே இருக்கணும். ப்ரொடியூசர் வந்து தமிழ் சினிமா விட்டு போய்கிட்டே இருக்கணும். நல்ல என்னண்டா அவங்க எண்ணம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த ரீல்ஸ் பார்ப்போம். நீ என்ன லூசா? என்ன டாக்டர்னு தெரிஞ்ச என்ன பார்த்து டாக்டரான்னு கேட்குறேன். நீ லூசு என்ன நல்லா ஏமாத்திட்டல. சிவா, என்ன சொல்ற நீ? தயவு செய்து ப்ளீஸ் எப்படா அதெல்லாம் சிங்க் பண்றீங்க? வேற லெவல்ல யோசிச்சிருக்கீங்கடா. வேற லெவல்ரா, பின்னிட்டீங்க. இவ்வளோ சிங்க் ஆகுது பாருங்க இந்த கதைக்கு, அந்த சீனுக்கும் பயங்கர சிங்க் ஆகுது. இவ்வளோ நாள் நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் ஒரு ஷாக்கராக இருக்கு. சரி, லாஸ்ட் ரீல்ஸு. வென் டாப் டைரக்டர்ஸ் ஃபெயில்ட். சங்கர், கனியத்ரம், லோக்கி, கார்த்திக் சுப்ரா சார். மீன்வைல் ப்ரோ கேம் வித் அ மாஸ்டர் பீஸ். இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஆவரேஜ் ஃபிலிம், மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோ உதாமே தவிர இது வந்து ஏஆர் முருகதாஸ் தி பெஸ்ட், தி பீக்கு, ஓகே, அந்த மாதிரியான ஒரு படமாக தான் வந்து இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் தட்டி விடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டனும் ஹைப் பட்டனும் தட்டி விடுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் சஜஸ்ட் ஆகும். அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் உங்கள் சேனலில் போடுறத. சரி, ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.